அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவணபவம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சென்ற பதிவில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அற்புதமான ஒரு மந்திரமான சிவபுராணத்தை பார்த்தோம். இது 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக அமைந்திருக்கக்கூடிய சிவபுராணத்தை பார்த்தோம். ஸோ அதை நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா நான் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அந்த சிவபுராணத்தோட சிறப்புகள் மற்றும் பயன்கள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா சிவபுராணத்தை பற்றி இதை பார்த்தோம். ஸோ இன்றைக்கி சிவபுராணத்தோட சிறப்புகள் அப்படி என்ன சிறப்பு இருக்குது சிவபுராணத்தில், அதே மாதிரி அதனுடைய என்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய அற்புதமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்களை நான் கொடுத்துருக்கேன் சிவபெருமானை பற்றியும் சிவபுராணத்தை பற்றியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு முழு புரிதல் இருக்கும். எந்த ஒரு பாடலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய சிறப்புகள் அதனுடைய பொருள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு படிக்கிறது ஒரு விசேஷமான ஒரு இது. ஏன்னா ஜஸ்ட்டு படிக்கிறமே இல்லை பாடுறமேன்னு பாடாமல் அந்த பொருள் உணர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் சரி ஒரு கால சந்ததியினருக்கும் அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திருவாசகத்தில் எவ்வளோ பாடல்கள் இருக்காது உங்களுக்கே தெரியும். அந்த திருவாசகம்ன்றது 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக அமைந்திருக்கிறது தான் திருவாசகம். இந்த திருவாசகத்தில் எவ்வளோ பாடல்கள் இருக்குது. அதுவும் திருவாசகத்தோட முதல் சிறப்பு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இறைவன் மாணிக்க வாசகர் சொல்ல இறைவனே தன் கையால் இறைவனான அந்த சிவபெருமானே தன் கையால் கைப்படை எழுதியது தான் திருவாசகம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு சிறப்பு. வேறு எந்த நூலுமே உலகத்திலேயே வேறு எந்த ஒரு இதுவுமே கடவுள் சொல்லி மனிதர்கள் எழுதியிருப்பாங்க. பட் மனிதர்கள் சொல்ல கடவுள் எழுதின ஒரே நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மந்திரம் எதுனா திருவாசகம் மட்டும்தான். அதுக்கு தான் இதுக்கு திருன்னு சேர்த்து அடைமொழி வருது, திருவாசகம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிவபெருமானே தன் கையால் எழுதி அந்த சைன் போட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த திருவாசகம். அவ்வளவு சிறப்பு இருக்குது திருவாசகத்துக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக கீதையில் கிருஷ்ணர் சொல்லுவார், மனிதன் அர்ஜுனர் கேட்டுப்பார், உலக மக்கள் கேட்டுப்பார். இதில் அப்படியே வயசு வருஷம் நம்ம மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, சிவபெருமான் எழுதுகிறாரு. இது முதல் விஷயம். ஸோ இந்த சிவபுராணம் பார்த்திங்கன்னா நமக்கு படிக்கக்கூடிய பொருள் உணர்ந்து படிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனால் தான் எந்த ஒரு பாடலாக இருக்கட்டும், திருப்புகழாக இருக்கட்டும், காயத்ரி மந்திரமாக இருக்கட்டும், எதுவாக எந்த மந்திரமாக இருந்தாலும் பொருள் உணர்ந்து படிக்கணும். அந்த வகையில் நம்ம பொருள் உணர்ந்து படித்தா என்னென்ன பயன்கள் கிடைக்கும் நான் சொல்கிறேன். சிவபுராணத்தோட சிவனுக்கு உரிய மந்திரங்கள் எவ்வளவோ இருக்குது. அதில் டாப் மோஸ்ட்னு பார்த்திங்கன்னா அந்த நமசிவாய இதுதான் அந்த பஞ்சாட்சர மந்திரமான இதுதான் அவருக்கு எந்த எளிய மந்திரம் அவருக்கு அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ண போகும். அதுக்கு அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சிவன் மந்திரம்னு நம்ம மைண்டுக்கு தோணுன்னா நம்ம சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் சிவபுராணம் தான். திருவாசகத்தில் எவ்வளோ பாடல்கள் இருக்குது. இருந்தாலும் நமச்சிவாயன்னு அப்படின்ட்டு ஆரம்பிக்க இந்த பஞ்சாட்சரத்திலேயே ஆரம்பிக்கக்கூடிய பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவபுராணம் தான். திருவாசகத்தில் முதல் பகுதியே சிவபுராணம் தான். முதல் பகுதியில் முதல் வார்த்தையே நமச்சிவாயன்னு அடியெடுத்து தான் நம்மளுடைய மாணிக்க வாசகர் எழுதுகிறாரு. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு தானே எழுதுகிறாரு. ஸோ அதுதான் இது முதல் சிறப்பு. அதுக்கப்புறமா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலாக இருக்கட்டும், ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம், அதுலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு நீங்கள் குழம்பி தவிக்கும்போது கூட சரி, இல்லை இந்த ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போதும் சரி, நீங்கள் சிவபுராணத்தை நிறுத்தி நிதானமாக பொருள் உணர்ந்து, சிவனை எங்கேயும் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கார். ஸோ நமக்குள்ளே இருக்கிற இறைவனை சிவனை மனசார உருகி வேண்டி அந்த சிவபுராணத்தை ஒரு முறை அந்த 95 வரிகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் 95 அடிகள் சிவபுராணம். அதை நீங்கள் மனமுருக நீங்கள் பாடினீங்கன்னா சிவன் கட்டாயம் அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாரு.
சரிங்களா? ஸோ இது அனுபவமாக உணரக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மேலும் திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் அப்படின்னு நிறைய அடைமொழிகள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா திருவாசகத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. சிவபெருமானே தன் கைப்பட எழுதியதுனால இந்த மந்திரத்துக்கு ஈடேனே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம். அதே மாதிரி மந்திரங்களிலே 8ஆவதாக இருக்கக்கூடிய மந்திரத்திற்கு பவர்ஜாஸ்தின்னு ஒரு சொல்லுவாங்க பெரியவர்கள், முன்னோர்கள், புராணங்கள் எல்லாம். அந்த வகையில் 12 திருமுறையில் 8ஆவது திருமுறையாக அமைந்திருக்கிறது. இந்த இதுக்கு வந்து இது என்னுடைய சிறப்பு. 8ஆவது மந்திரத்தை வழக்கம் போது ஷிகா மந்திரம்னு சொல்லுவாங்க. ஷிகான்னு தலையோட சொல்லிட்டு, அதான் இதுக்கு மேலே ஒரு சிறப்பு வாய்ந்த மந்திரம் இல்லை அப்படின்ட்டு அதுக்கு பொருள். அதனால் திருவாசகத்திற்கு மேலான ஒரு வாசகம் நூல் இல்லை என்பது தான் இதனுடைய பொருள். சரிங்களா? சரி, இந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவபுராணத்தை படிக்கிறதுல வேறு என்ன நன்மைகள் ஏற்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய பிறவி பிணி அகலும், துன்பங்கள் நீங்கும், சிவன் அருள் உடனடியாக கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிவனின் அருள் உடனே பெற இந்த படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபுராணம். ஆமாம், சிவனின் அருள் நீங்கள் பெறணுமா? சிவன் வந்து மிக எளிமையான கடவுள். அவருக்கு அன்பால் உருகக்கூடிய கடவுள். அவர் முருகன் மாதிரி அவரும் வந்து ரொம்ப எளிமையான கடவுள். வந்து அவருக்கு தேவையெல்லாம் வந்து எளிமையான வழிபாடே அவருக்கு போதும். அவருக்கு தேவை முழுசு அன்பு. அவருக்கு தேங்காய் வைக்கணும், பூ, இதெல்லாம் கூட அவர் எதிர்பார்க்க மாட்டார். ஒரு சின்ன விண்வேலை ஒன்று வச்சா கூட அவர் வந்து அற்புதமாக ஏற்றுக்கிட்டு அருள் வாழ்க்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். ஸோ அப்படிப்பட்ட சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சிவபுராணத்தை படிக்கிறதுனால பிறவி பிணிகளாகலும், துன்பங்கள் நீங்கும், சிவன் அருள் உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான நற்பலன்களும் கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் நம்மளே வந்து அந்த சிவனாக உணரக்கூடிய தன்மையை வந்து சிவன் நமக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி எத்தனையோ பிறவிகள் நமக்கு தெரியாது. நம்ம இப்போ எத்தனாவது பிறவியில் இருக்கிறோம், எதுக்காக இந்த பிறவி நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனையோ பிறவிகள் நாம் செய்த தவறுகளும், தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து நமக்கு வீடு பேர் சிவனின் திருவடியை அடையக்கூடிய வழியை வந்து சிவன் தருவார். அதுதான் வந்து இதனுடைய சிறப்பு. சரி, இப்போ இந்த திருவாசகத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. திருவாசகத்தில் இப்போ சிவபுராணத்தை எப்படி படிக்கணுன்ட்டு ஒரு இருக்குது. முதல் விஷயம், நீங்கள் அந்த 95 வரிகளுக்கும் உங்களுக்கு அது எளிய தமிழில் தான் இருக்குது. தமிழ்னால அதனோட பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 95 வரிகளுக்கு உண்டான அது படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். சில வார்த்தைகளுக்கு தெரியலனாலும் புத்தகம் வாங்கியும் தெரிஞ்சுக்கோங்க. நான் சிவபுராணத்தை அந்த 95 வரிகளுக்கான பொருளை மட்டும் நான் இன்னொரு பதிவில் நான் கொடுக்குற அடுத்த பதிவில் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு பொருள் உணர்ந்து நீங்கள் படிக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவபுராணத்தில் வந்து சிவபுராணத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல திருச்சிற்றம்பலம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். 3 தடவை, மினிமம் ஒரு 3 தடவை திருச்சிற்றம்பலம் 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 அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து தொல்லையிரும் பிறவி அப்படின்ட்டு அந்த வாசகம் வரும், மாணிக்க வாசகம் பற்றின திருவாதூர் எம்க்கு ஒன்று முடியும், அதை 4 வரி அதை சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இதை சொல்லிட்டு திருப்பி முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம் 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 3 தடவை சொல்லணும். இதுதான் வந்து என்னோடய ப்ரொசீஜர். இந்த முறைப்படி நீங்கள் ஒரு முறை படித்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு 1000 மடங்கு படித்ததுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது எப்போலாம் படிக்கலாம்னா, மெயின் இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவாசகத்தில் வரக்கூடிய இந்த சிவபுராணத்தை படிக்கிறதுக்கு எந்த டைம் லிமிட்டே கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் படிக்கலாம், டைம் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. வந்து நீங்கள் எப்போ வேணால் படிக்கலாம், எந்த நேரத்தில் வேணால் படிக்கலாம், எங்கே வேணால் படிக்கலாம். ஆனால் மனசார சிவனை வந்து மனசில் நிறுத்தி நிதானமாக, அதேமாதிரி ரொம்ப வேகமாக வந்து சிவபுராணத்தை படிக்கவே கூடாது. நிறுத்தி நிதானமாக பொருள் உணர்ந்து மனசில் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளை படிக்கும்போதும் சிவனை நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து உணர்ந்து
கண்ணீர் மல்க வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆக்சுவலாக நீங்கள் பொருள் ஒன்று வந்து படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் மல்கும். சரிங்களா? அப்படி பொருள் ஒன்று வந்து நிறுத்தி நிதானமாக தான் நீங்கள் சிவபுராணத்தை படிக்கணும். எந்த ஒரு அவசர வேலைகளும் இல்லை, கடகடன்னு சொல்லிட்டு போட்டாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. நிறுத்தி நிதானமாக சொல்லி படிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கடுத்து அதில் நிறைய வரிகள் வருது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அதிலே நமக்கு தெரியும். ஆக்சுவலாக அவருடைய அருள் இல்லைன்னா நம்ம அவரை பற்றி பேசவே முடியாது. எவ்வளோ பேர் நாத்திகவாதிகளாக இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இறைவன் வந்து அந்த இறை சிந்தனையை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் நாம் பண்ண புண்ணியங்கள். ப்ளஸ் வந்து சிவபெருமானுடைய கருணை. சிவபெருமான் வந்து நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கார். ஓகே, நீ என்னை பற்றி பாடுறதுக்கு நீ தகுதியானவன், முன்பிணைவில் செய்த வந்து நல்ல வினையின் காரணமாக அவர் வந்து நம்மளே தேர்ந்தெடுத்திருக்கார் அவருடைய பக்தனாக இருக்கிறதுக்கு. ஸோ இதுவே ஒரு பெரிய பாக்கியம் தானே. ஸோ அதனால தான் மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் அருள் இல்லைன்னா சிவனை வணங்க முடியாது. அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்றார். அதாவது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனுடைய திருவடிகளை வணங்கி முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முந்தை வினைன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இப்போ பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகள்லாம் நான் வந்து கழிக்க போகிறேன் அப்படின்னு வந்து மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்கடையாய் கிடந்த அடியருக்கு தாயிற் சிறந்த தயான தத்துவனேன்றது எவ்வளோ அற்புதமான ஒரு வரிகள் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நாயை விட கீழான என்னையே ஒரு ஆளாக நினச்சி என்னையே ஒரு பொருட்டாக நீங்கள் நினைத்து தானாக வந்து அருள் செய்து ஒரு தாய் மாதிரி வந்து தாயை விட மேலான இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தாய் தான் வந்து பெஸ்ட். கட்டாயம் வந்து தாய் தான் வந்து எல்லாருக்கும் சொல்லுவோம். தாயோட ஒருத்தவங்க தாயோட ஒருத்தவங்க ஒருத்தர் இருக்காங்கன்னா ஆமாம் இருக்காங்க. அது சிவன் தான். தாயிற்கு மேலான தயாபரணை. தாயிற்கு ஈடாக நம்ம யாருமே சொல்ல முடியாது இந்த உலகத்தில். பட் தாய்க்கு மேலே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒத்துக்க முடியும் அப்படின்னா அது சிவனை தவிர வேறு யாருமே கிடையாது. அதனால தான் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தாய்க்கு தான் தெரியும் குழந்தைக்கு என்ன வேணும் என்னன்ட்டு அந்த கருணை. தாய்க்கும் மேலான இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே பல கோடி அண்டங்களுக்கும் எல்லா உலகங்களுக்குமே தாயாக விளக்குவதே சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் எத்தனை பாவங்கள் நம்ம செஞ்சுருந்தோம் சரி, எத்தனை பிழைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் நம்மளையெல்லாம் மன்னித்து வாழ்க்கை கொடுத்து ஒரு ஆதாரத்தை கொடுத்து. ஏன்னா சிவன் வந்து நமக்கு மட்டும் படிக்கலை. ஒரு எறும்புகளிலேருந்து தாவரங்களிலேருந்து எல்லாமே ஒரு சின்ன எறும்புலேருந்து ஒரு பெரிய எல்லாத்துக்கும் அதுக்கு உண்டான 3 வேளை அந்த விலங்குகளுக்கும் சரி மனிதர்களுக்கு உண்டான உணவு வந்து அவர் வந்து படைச்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. அதுக்கு நம்ம என்றைக்குமே நம்ம வந்து நன்றி சொல்லணும். அதனால தான் தாயை விட மேலான தயாபரனே தத்துவனே அப்படின்னு நம்ம வந்து மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ இந்த வரிகளெல்லாம் நீங்கள் பாடும்போது கட்டாயம் பொருள் ஒன்று வந்து பாடணும். அப்போ தான் அதனுடைய சிறப்பு வந்து உங்களுக்கு அதனுடைய பயன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த திருவாசகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாணிக்கவாசகர் 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் நம்ம வந்து எழுதியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க சிவபுராணம் வந்து சிவபெருமானுடைய தோற்றத்தையும் இயல்புகளையும் அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி இறைவனை அடையலாம் அப்படின்றது தான் இதில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இதனுடைய முழு விளக்கம் நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன். இதுவரையும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் சரவண பவம் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். ஓம்.